ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்பீக் இங்கிலீஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 50 பிகினிங் வேர்ட்ஸ், அதாவது ஆரம்ப வார்த்தைகள் தான் பார்க்க போகிறோம். இந்த வார்த்தைகள் தெரியாமல் இங்கிலீஷை கற்றுக்கவே முடியாதுங்க. ஸோ அதனால் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நான் உங்களுக்கு ஈஸியாகவே சொல்லித்தர போகிறேன். எல்லா வார்த்தைகளையும் தமிழில் சொல்லி அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு சொல்லித்தர போகிறேன். இந்த மாதிரி டெய்லியும் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்பீக் இங்கிலீஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வார்த்தை என்னென்னா குறிப்பு. குறிப்பு இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா நோட். நோட். நெக்ஸ்ட் ஒன் மண்டபம். மண்டபம் இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹால். ஹால். நெக்ஸ்ட் ஒன் மத்தியில். மத்தியில் இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? அமாங். அமாங். நெக்ஸ்ட் ஒன் பெரியது. பெரியது இது எப்படி சொல்லலாம்? லார்ஜ். லார்ஜ். நெக்ஸ்ட் ஒன் இருப்பினும், என்றாலும் இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஆல்தோ. ஆல்தோ. நெக்ஸ்ட் ஒன் அரிதாக. அரிதாக இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹார்லி. ஹார்லி. நெக்ஸ்ட் ஒன் கூடுதல். கூடுதல் இது எப்படி சொல்லலாம்? எக்ஸ்ட்ரா. எக்ஸ்ட்ரா. நெக்ஸ்ட் ஒன் பொறுப்பு. பொறுப்பு இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ரெஸ்பான்சிபிள். ரெஸ்பான்சிபிள். நெக்ஸ்ட் ஒன் பல. பல இது எப்படி சொல்லலாம்? செவரல். செவரல். நெக்ஸ்ட் ஒன் பொதுவான. பொதுவான இது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? காமன். காமன். நெக்ஸ்ட் ஒன் கிட்டத்தட்ட. கிட்டத்தட்ட இது எப்படி சொல்லலாம்? நியர்லி. நியர்லி. நெக்ஸ்ட் ஒன் செயல்பாடு. செயல்பாடு இது எப்படி சொல்லலாம்? ஆப்ரேஷன். ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் ஒன் பூதம், பேய் இதெல்லாம் எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்னா கோஸ்ட். கோஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் உள்ளூர். உள்ளூர் இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? லோக்கல். லோக்கல். நெக்ஸ்ட் ஒன் விழிப்புணர்வு. விழிப்புணர்வு இது எப்படி சொல்லலாம்? அவார். அவார். நெக்ஸ்ட் ஒன் அழகானவர். அழகானவர் இவர் எப்படி சொல்லலாம்னா ஹேண்ட்ஸம். ஹேண்ட்ஸம். நெக்ஸ்ட் ஒன் மருந்து. மருந்து இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா மெடிசின். மெடிசின். நெக்ஸ்ட் ஒன் தனிமை. தனிமை இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? லோன்லி. லோன்லி. நெக்ஸ்ட் ஒன் வாய்ப்பு. வாய்ப்பு இது எப்படி சொல்லலாம்னா ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டி. நெக்ஸ்ட் ஒன் தன்மை. தன்மை இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கேரக்டர். கேரக்டர். நெக்ஸ்ட் ஒன் தேசிய. தேசிய இது எப்படி சொல்லலாம்னா நேஷ்னல். நேஷ்னல். நெக்ஸ்ட் ஒன் மீது, நோக்கி இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஆன்டு. ஆன்டு. நெக்ஸ்ட் ஒன் வழக்கமான. வழக்கமான இது எப்படி சொல்லலாம்னா யூஷுவல். யூஷுவல். நெக்ஸ்ட் ஒன் சமீபத்தில். சமீபத்தில் இது எப்படி சொல்லலாம்னா லேட்லி. லேட்லி. நெக்ஸ்ட் ஒன் கொடூரமான. கொடூரமான இது எப்படி சொல்லலாம்? ஹரிபிள். ஹரிபிள். நெக்ஸ்ட் ஒன் உறுப்பினர். உறுப்பினர் இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? மெம்பர். மெம்பர். நெக்ஸ்ட் ஒன் பொறாமை. பொறாமை இது எப்படி சொல்லலாம்? ஜெலசஸ். ஜெலசஸ். நெக்ஸ்ட் ஒன் சமூகம். சமூகம் இது எப்படி சொல்லலாம்? சொசைட்டி. சொசைட்டி. நெக்ஸ்ட் ஒன் தலைவர். தலைவர் இது எப்படி சொல்லலாம்? சேர்மேன். சேர்மேன். நெக்ஸ்ட் ஒன் மூத்தவர். மூத்தவர் இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா சீனியர். சீனியர். நெக்ஸ்ட் ஒன் பார்வையாளர்கள். பார்வையாளர்கள் அப்படின்னா ஆடியன்ஸ். ஆடியன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் புத்திசாலி. புத்திசாலி இது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? பிரில்லியன்ட். பிரில்லியன்ட். நெக்ஸ்ட் ஒன் பொறுப்பு. பொறுப்பு இது எப்படி சொல்லலாம்? ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டி. நெக்ஸ்ட் ஒன் அர்த்தம். அர்த்தம் இது எப்படிங்க சொல்லலாம்? மீனிங். மீனிங். நெக்ஸ்ட் ஒன் ஓவியம். ஓவியம் அப்படின்னா பெயிண்டிங். பெயிண்டிங். நெக்ஸ்ட் ஒன் அசல். அசல் இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஒரிஜினல். ஒரிஜினல். நெக்ஸ்ட் ஒன் உதாரணம். உதாரணம் அப்படின்னா எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் உண்மை, யதார்த்தம் இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ரியாலிட்டி. ரியாலிட்டி. நெக்ஸ்ட் ஒன் வாடிக்கையாளர். வாடிக்கையாளர் இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கிளைண்ட். கிளைண்ட். நெக்ஸ்ட் ஒன் பேச்சு, சொற்பொழிவு இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஸ்பீச். ஸ்பீச். நெக்ஸ்ட் ஒன் சமீபத்தில். சமீபத்தில் இது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்னா ரீசன்ட்லி. ரீசன்ட்லி. நெக்ஸ்ட் ஒன் திடீர். திடீர் இது எப்படி சொல்லலாம்னா சடன். சடன். நெக்ஸ்ட் ஒன் சொத்து, உடைமை இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி.
நெக்ஸ்ட் ஒன். உரிமையாளர் உரிமையாளர் அப்படின்னா ஓனர் ஓனர். நெக்ஸ்ட் ஒன். எனவே எனவே இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? தேர்ஃபோர் தேர்ஃபோர். நெக்ஸ்ட் ஒன். முறையான சரியான இதெல்லாம் எப்படி சொல்லலாம்னா ப்ராப்பர் ப்ராப்பர். ஒன்றுக்கு ஒன்றுக்கு இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பர் பர். நெக்ஸ்ட் ஒன். வெளிப்படையான வெளிப்படையான இது எப்படி சொல்லலாம்னா அபியஸ் அபியஸ். நெக்ஸ்ட் ஒன். விடுமுறை விடுமுறை இது எப்படி சொல்லலாம்? வெக்கேஷன் வெக்கேஷன். நெக்ஸ்ட் ஒன். சுமை ஏற்றவும் இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா லோடு லோடு. நெக்ஸ்ட் ஒன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் இருக்குது. இழப்பு இது எப்படி இங்கிலீஷில் வரும்னு நீங்கள் தாங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்பீக் இங்கிலீஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.